நாங்கள் வந்து சித்தோட ஹையர் செகண்டரி ஸ்கூல் பாய்ஸ் ஸ்கூல். நான் வந்து 12th பயோமேக்ஸ் குரூப்பில் இருக்கேன். நாங்கள் வந்து விஷாக் பாரத் மேரத்தானில் இருக்கோம். இதில் வந்து நாங்கள் எடுத்துக்கிற டைட்டில் என்னென்னா தெர்மோ எலக்ட்ரிக் ஜெனரேட்டர். இதோட எய்ம் என்னென்னா வேஸ்ட்டான ஹீட்டை எப்படி எலக்ட்ரிசிட்டியாக ஃபீட்பேக் மூலிமா ஃபீட்பேக் எஃபெக்ட் மூலிமா எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் பண்ணுறது தான் எங்களோட ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டோட மெயின் பர்பஸ் என்னென்னா இருட்டில் இப்போ மெழுகுபத்தி வச்சு படிக்கிறது கொஞ்சம் வெளிச்சம் தரும். அந்த மெழுகுபத்தி தர வெப்பத்தை வச்சு நாங்கள் எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் பண்ணி பல்ப் மூலிமா லைட் வர வச்சு அதில் படிக்கிறது வெளிச்சம் அதிகமாக தரும், படிக்கிறது படிக்கலாம். இதுக்காக தான் நாங்கள் இந்த ப்ராஜெக்டை கன்வெர்ட் பண்ணுறோம். இதோட ப்ரிப்பரேஷன் அண்டு ஸ்டெப்ஸ் என்னென்னா TEG தெர்மோ எலக்ட்ரிக் ஜெனரேட்டரோட மாடலை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் வந்து வெப்பமான பகுதி எது, கூலிங்கான பகுதி எதுன்னு கண்டுபிடிச்சி அதில் ஒரு தெர்மல் பேஸ்ட்டை அப்ளை பண்ணணும். அந்த தெர்மல் பேஸ்ட்டை அப்ளை பண்ணதுக்கு ஒரு மெட்டல் ஷீட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். அதை வந்து டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னு தொட்டு பார்த்து செக் பண்ணிக்கணும். உங்களால் அதை தொட முடிகிற அளவுக்கு இருக்கா, அதோட வெப்பம் எவ்வளோ அதிகப்படி ஹீட்டாக இருக்கா கோல்டாக இருக்கான்னு செக் பண்ணதுக்கப்புறம் அதில் மல்டிமீட்டர், அதாவது அதிக நீளமுள்ள ஒயர்களை ஃபிக்ஸ் பண்ணி அதில் அவுட்புட் எவ்வளோ போகுது, இன்கம் எவ்வளோ போகுதுன்னு ஒரு வோல்டேஜ் மீட்டர் செட் பண்ணணும். வோல்டேஜ் மீட்டர் செட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கேண்டிலை அதை கீழே பற்ற வச்சு அதோட ஹீட்டை வைக்கணும். அந்த மெட்டலுக்கு கீழே ஹீட் வைக்கணும். வித்தின் செகண்டில் அதோட வோல்டேஜ் எவ்வளோ அப்பியர் ஆகுது, அந்த தெர்மல் எலக்ட்ரிக் ஜெனரேட்டர் தெர்மல் எவ்வளோ இதாகுதுன்ட்டு தெரிஞ்சுக்கணும். இதோட அப்புறமா இதோட வோல்டேஜ் எவ்வளோ கனெக்ட் ஆகுதுன்னு ஒவ்வொரு டிகிரிக்கும் வச்சு நாங்கள் பார்க்கணும். இதோட ஃபார்முலா என்னென்னா V = டோ இன்ட்டு T hot - T cold. வியோட வேல்யூ வந்து வோல்டேஜ் ஜெனரேட்டர், டோ வந்து ஃபீட்பேக் எஃபெக்ட் கோஎஃபிஷியன்ட், T hot - T coldோட வேல்யூ டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 சைட்ஸ். இதோட டிகிரி செல்சியஸ் எவ்வளோவில் இருக்கணும்னா ஹாட் சைடில் வந்து 40 டிகிரி ஆகவும் 60 டிகிரி செல்சியஸ் ஆகவும் 80 டிகிரி செல்சியஸ் ஆகவும் வரும். அதே இதோட கோல்டு சைடில் எவ்வளோ இருக்கணும்னா 25 டிகிரிலையும் மெயின்டைன் பண்ணுவோம். இதில் நாங்கள் எவ்வளோ கிடைக்கிற எலக்ட்ரிசிட்டியோ அதை நாங்கள் ரீடிங்ஸ் எடுத்து அந்த ரீடிங்ஸை வச்சு எவ்வளோ ஹீட்டால் எவ்வளோ கரண்ட் அப்பியர் ஆகுதுன்னு இதை கண்டுபிடிச்சிக்கலாம். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹீட் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணிக்கணும். அப்புறம் ஹீட்டை சர்க்குலேஷன் ஆகும்போது இதோட எலக்ட்ரிக் எவ்வளோன்னு கனெக்ட் படுத்துக்கணும். இதோட தெர்மல் எலக்ட்ரிக்ஸ் இதோட கடைசியாக இதோட எலக்ட்ரிக் ஜெனரேட்டர் ஃபினிஷ் ஆகும். தேங்க்யூ. இதுதான் எங்களோட ப்ராஜெக்ட்.